தமிழக வக்ஃப் வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அவரது ராஜினாமாவை தமிழக அரசு ஏற்றிருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, எதற்காக இந்த திடீர் ராஜினாமா முடிவு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணே. தமிழக வக்ஃப் வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். அப்துல் ரஹ்மானின் ராஜினாமாவை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வக்ஃப் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்டம் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அப்துல் ரஹ்மான் ராஜினாமா செய்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்த நிலையில் இந்த ராஜினாமா என்பது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் ராஜினாமா செய்த நிலையில் வக்ஃப் வாரியத்திற்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழக வக்ஃப் வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ராஜினாமாவை ஏற்பதாக தமிழ்நாடு அரசின் தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.